அழகி அநாதரச்சகி அங்கையற்கள்ளே அங்கையற்கண்ணியானவள் திரிபுர சுந்தரி தேவி வராகி அன்னை சிவகாமியின் அவதாரம் கொண்டவள் சிவகாமி அவதாரம் கொண்டவள் என் தாயான உலகாண்ட ஈஸ்வரியின் உலகம்மாள் உலகாண்ட ஈஸ்வரி என் தாயான உலகம்மா எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே வருகிறாள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எப்படி வருகிறாள் ஐயா உலகம்மாளும் வர்றது பாடு உடையவேனே அருள் கூறிவாள் நாடு நல்ல நல்ல நாடு நாவல்லர்கள் ஓற்று நாடு ஓடம்மாடை ஒளியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசு நாடு வாழை வாழுக்கு நாடு வாங்காமுகைகளுக்கு நாடு இஞ்சி பிண்டி போக்குடாடு இஞ்சி பிண்டி போக்குடாடு இருவாட்டி மலர் நாடு 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 என்றால் அந்த நாடு அறை எந்த நாடையா அது எந்த நாடம்மா வாழை வடக்கே ஈனுகின்ற நாடு வான்கமுகுதற்கே செலிக்கின்ற நாடு ஜெலிக்கக்கூடிய நாடு மாடு கட்டி போரடித்தால் மாளாறு சென்னல் என்று மாளாது ஜன்னல் என்றும் யானை கட்டி போரடிக்கக்கூடிய நாடு நாடு அல்லவா இந்நாடு பொன்னாடு தேடி வந்த நமது நாடு இந்த நாடு சொந்த நாடு எந்த நாடு அது எந்த நாடு அந்த நாடு எந்த நாடு எந்த நாடு நாவலர்கள் ஓட்டு நாடு ஓட்டு நாடு 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 என்றால் அந்த நாடு அது எந்த நாடையா எந்த நாடம்மா திருநெல்வேலி மாவட்டத்திலே திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகாவிலே அமைந்ததோர் நன்னகரோ அமைந்த ஒரு நன்னகரம் அந்த நாடு பெருமை வாய்ந்த நாடு பெருமை பெற்ற நாடு அல்லவா காணமயில் விரித்தாடும் கதர் உலக்கு நெல் விளையோ கதர் உலக்கு நெல் விளையோ என் பெருமான் ஆளுகின்ற நாடு வாழக்கூடிய நாடு அல்லவா அதாவது கஸ்தூரி மஞ்சள் விளைகின்ற நாடு கஸ்தூரி மஞ்சள் விளையக்கூடிய நாடு லட்சுமி தேவி குடியிருக்கக்கூடிய நாடு நாடு அல்லவா அந்த லட்சுமியும் ரெங்கனார பெருமானம் ஆண்டக்கூடிய நாடல்லவா நாடு அல்லவா அந்த காணமையில் விரித்தாடி வரக்கூடிய நாடு வரக்கூடிய நாடு எந்த நாடு அந்த கதர் உலக்கு நெல் விளையோ நெல் விளையோ அந்த கஸ்தூரி ரங்கபுரா கஸ்தூரி மஞ்சள் விளைந்த நாடு விளைந்த நாடு அதான் கஸ்தூரி ரங்கபுரம் கஸ்தூரி ரங்கபுரம் இந்த கஸ்தூரி ரங்கபுரம் ஆகிற நகரத்திலே நகரத்தில் பேர் பெற்ற நாடு கஸ்தூரி மஞ்சளுக்கு கஸ்தூரி மஞ்சளுக்கு ஆமா எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் விளையும் எல்லா பயிர்களும் தானியங்கள் விளையும் ஆனால் இந்த கஸ்தூரி ரங்கபுரம் என்று பெயர் வாய்ந்ததற்கு காரணமே இந்நாட்டிலே வந்து கஸ்தூரி மஞ்சள் விளைந்த நாடு கஸ்தூரி மஞ்சள் எங்கும் விளைந்த நாடு எங்கும் மணக்கார மனம் இங்கு உண்டு இந்த கஸ்தூரிமான நகரத்தில் கஸ்தூரிமான நகரத்தில் அடி ரங்கராஜ பெருமானோடு சேர்த்துதான் லட்சுமி தேவியோடு கஸ்தூரி ரங்கபுரம் என்று அழைக்கப்பட்டது கஸ்தூரி ரங்க என்று அழைக்கப்பட்டது அந்த கஸ்தூரி ரங்கபுரத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் கஸ்தூரி ரங்கபுரம் கட்டுடேரே ஆண்டு வரும்
போது ஆண்டு வருகிற போதும் அலாவரியம் கஸ்தூரி ரங்கபுரம் நகரத்திலே நன்னகரத்தில் எல்லா ஜாதி மதத்தார்களும் ஆண்டு கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் இங்க வாழ்ந்து வந்து இருக்கிறார்கள். இந்த கஸ்தூரி ரங்கபுரத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? அராவரு ரெட்டியார் குலத்தை சேர்ந்த ரெட்டியார் குலத்தை சேர்ந்த பண்ணையார் என்றும் அழைக்கப்படலாம், பண்ணையார் என்று சொல்லப்படலாம். அந்த பண்ணையார் குலம் என்று அழைக்கக்கூடிய ரெட்டியாருடைய குலத்திலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்? அந்த கஸ்தூரி ரங்கபுரமான நகரில் நன்னகரத்திலே ரெட்டியார் கொல்லும் மாறிலே குடும்பத்தார் பெருமையோடு ஆண்டு வாரார். கஸ்தூரி ரங்கபுரம் ஐயப்ப ரெட்டியார், ஐயப்ப ரெட்டியார் அழகுடன் அவர்கள். ஐயப்ப ரெட்டியார் அவர்கள். ஆமா, பெரும் குடும்பம், பேர் வாங்கின குடும்பம். பெருங்குடும்பம், பேர் வாங்கின குடும்பம். ஆமா, பேரோடு புகழோடு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், சொந்த பந்தங்களோடு, சொந்த பந்தத்தோடு. ஆமா, அப்படி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் கைலை மாநகரத்தில் நாகலோகப்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்து என் ஆண்டவனாகிய சாட்சாரி சிவனாரிடத்தில் வரங்களை வாங்கிக் கொண்டு என் உலகுக்கெல்லாம் தாயாக இருக்கிறாளே உலகாண்ட ஈஸ்வரி, என் தாயான உலகம்மா, எந்த நாட்டிலே ஆண்டு வருகின்றார்? எந்த நாட்டிலே ஆண்டு வருகிறார்? நாடே நல்ல நல்ல நாடு, நாவலர்கள் போட்டும் நாடு, அருதாளை பயிர் விளையோ, மருதாளை நெல் விளையோ, உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நாடு, பெற்று வரக்கூடிய நாடு ஓட்டப்பிடாரம் நன்னகரம். ஓட்டப்பிடாரம் நன்னகரம். ஓட்டப்பிடாரம் நன்னகரத்திலே நன்னகரத்திலே என் தாயாக விட்ட உலகம்மாள், தாயான உலகம்மாள் நிலைய வாங்கி வெகு சிறப்பாக ஆடுகிறார். வெகு சிறப்பாக ஆண்டு வருகிறார். ஆமா, எல்லா வரத்தையும் பெற்று எல்லா செல்வங்களையும் கொடுத்து, செல்வத்தையும் கொடுத்து அந்த ஓட்டப்பிடாரம் நன்னகரிலே வந்து நன்னகரத்திலே வந்து என் தாயான உலகம்மாள் அகிலாண்ட கோடியால் ஆங்கார சத்தியவால் திரிபுர சுந்தரியால் தேவியான உலகம்மாள் அக்கினியில் பிறந்தவளே ஆத்தா உலகம்மாள் குங்கும பொட்டுக்காரி ஏன் குலங்கொண்டே தேவரை ஓட்டவிடார நகராரிலேயே ஆட்சியர் செய்வார், ஆட்சியர் செய்வார் அம்மையான சொல்லி வரம் கொடுப்பா. என் தாய் உலகம்மா, தாயான உலகம்மா, கூப்பிட்டால் ஓரி வருவாள் குடிகொண்ட நாயகி, குடிகொண்ட நாயகி, அழைத்தால் ஓரி வருவாள் ஆபத்தை காப்ப
காப்பவள் ஆமத்தை காப்பவள் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறார். வெற்றி கொடி நாட்டி கொண்டே வாழ்ந்து வருகிறார். அப்படி ஆண்டு வரக்கூடிய போரு வாழ்ந்து வரக்கிடும் போது கஸ்தூரி ரங்கபுரத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறார்களே ஆண்டு கொண்டு இருக்கிறார்களே ரெட்டியார் குலத்தை சேர்ந்த ஐயப்ப ரெட்டியார் அவர்கள் ஐயப்ப ரெட்டியார் அவர்கள் அதாவது மஞ்சள் வியாபாரம் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வியாபாரம். ஆமா ஆமா ஏகப்பட்ட இடங்க இருக்கு அவங்க இடத்துல. ஆமா ஏகப்பட்ட தோட்டங்கள் துறவா இருக்கு. ஆமா ஏகப்பட்ட வெள்ளாம நடக்கு. சொந்த இடத்துல பயிர் செய்தாங்க. ஆமா ஏகப்பட்ட கஸ்தூரி மஞ்சள் வைத்திருக்கிறார்கள் விளையும். ஆமா அதை கொண்டு போய் தானே வியாபாரத்திற்கு செல்வார்கள். அவங்க வியாபாரத்துக்கு செல்வார்கள். பல ஆண்டு காலத்திற்கு முன்பதாகவே. பல ஆண்டுக்கு முன்பதாக. ஆமா சரி. பல ஆண்டு வியாபாரம் பிறகு 2 ஆண்டாய்கள் எங்கே வியாபாரம் செய்து வருகிறார்கள். எங்கே வியாபாரம் நடத்தி வருகிறார்கள். ஐயப்ப ரெட்டியார் ஓட்டவிடாரன் நகரருக்கு வியாபாரம் செய்வதற்கு ஒட்ட கால வண்டியில ரெட்ட கால போட கிடையாதப்பா. அந்த காலத்துல வியாபாரத்துக்கு ஒத்த கால வண்டி தான். ஏன் ரெட்ட காலையை போட்டுனான்னு அது சக்கடா வண்டி. சக்கடா வண்டி. ஆமா இது ஒத்த கால வண்டினா எங்கன சொன்ன இடத்துல நிக்கும் வியாபாரம் நடத்தலாம். சரி நினைச்ச இடத்துல வண்டி அவுத்து விட்டுக்கலாம். அதனால ஒத்த கால வண்டி. ஒத்த கால வண்டி வியாபாரத்துக்கு. சரி. அதாவது பல ஆண்டு வியாபாரத்திற்கு பிறகுதான் அவங்க வந்து அந்த ஓட்டப்பிடாரத்துக்கு வராங்க. ஓட்டப்பிடாரத்துக்கு. சரி. அந்த கஸ்தூரி மஞ்சள் வியாபாரம் செய்வதற்காகவே ஐயப்ப ரெட்டியார் அவர்கள் அந்த கஸ்தூரி மஞ்சளை எங்கே கொண்டு வருவார்கள். ஒற்ற கால வண்டியிலே. ஒத்த கால வண்டியில வியாபாரத்துக்கு எங்கே வருகிறார்கள். இப்ப காலையில போயிட்டு சாயந்தரம் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். காலையில வியாபாரத்துக்கு போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வந்துடலாம். 12 மணிக்கு வந்துடலாம். இங்க இப்ப வியாபாரம் அப்படி சூட்டிப்பா விக்கும். சூட்டிப்பா. அப்ப மக்கள் தொகை குறை இல்லப்பா. இப்ப வந்து கார்லாம் வச்சிருக்காங்க பேர்லாம். ஆமா. அப்ப மாட்டு வண்டியில தானே போகணும். ஆமா. இப்ப உள்ள காலத்துல உங்களை மாதிரி அம்பாசிடர் வண்டி வச்சிருக்காங்க போயிட்டு வந்துடலாம். அட பாவி. என்ன மாதிரி உள்ளவன் பல வருஷம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. சைக்கிள்ல போறியோ. ஆமா. அந்த ஒத்த கால வண்டியை பூட்டி கொண்டு ஒத்த கால வண்டி பூட்டி கொண்டு வியாபாரம் செய்வதற்கு வாராரே வண்ணையாறு செய்வதற்கு ஐயப்ப ரெட்டியாரோ அழகுடேனே ஏகி வாராய். ஐயப்ப ரெட்டியாரோ அழகுடேனே ஏகி வாராய். ஓட்டப்பிடாரம் ஊராரிலே ஓட்டப்பிடாரம் ஊராரிலே வருவார் அண்ணேரோ. ஓட்டப்பிடாரத்திற்கு எந்த இடத்திலையும் அந்த வண்டி நிக்காது. எந்த இடத்திலயும் அந்த வண்டி நிக்காது. மஞ்சளை கொண்டு போய் அப்படியே கொண்டு அந்த உலகம்மா வாசல்ல விட்டுருவாங்க வண்டிய. எந்த இடத்துல அந்த மாடு நிக்காது. வண்டி நிக்கும். அந்த ஓட்டப்பிடாரத்திற்கு வியாபாரத்துக்கு போனா அந்த ஆத்தா வாசல்ல தான் வண்டி அவுப்பாங்க. பதிவா அந்த உலகம்மா வாசல்ல கொண்டு போய் தான் வியாபாரத்துக்கு வண்டி அவுப்பாங்க. மஞ்சள் வாட கபா கபா கபான்னு அடிக்கு. எங்க ஆத்தா இருக்காளே உலகம்மா. உலகம்மா அவளை இருக்க விடாது. இருக்க விடாம உலகம்மால அப்படி உருட்டி பிரட்டுது. ஆமா ஆமா. எப்போது வியாபாரத்திற்கு சென்றாலும் வியாபாரத்துக்கு போனாலும் ஒரு மஞ்சளை கொண்டு போய் என் அம்பாள் ஓட்டப்பிடாரத்திலே ஆளுகின்றாளே உலகம்மா. தாயான உலகம்மா. அந்த உலகம்மா வாசல்ல அவ திருவாசல்ல ஆலயத்து வாசல்ல வச்சு ஏண்டா பண்ணைமார்கள்லாம். ஆமா. செய்யக்கூடிய தெய்வ அனகரகத்தை பூரா செய்வாங்க. வச்சு அவளை வணங்கி தாயே உனக்குத்தான் நான் முதல்ல வச்சிருக்கேன். வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் தாயி. மங்களகரமா இருக்கணும். லாபம் நல்லா கிடைக்கணும். லாபம் கிடைக்கணும். ஆமா. 10 ரூபாய்க்கு மஞ்சள் வித்தா 25 ரூபாய்க்கு விக்கணும். அடபாவி. அப்படி லாபத்தை அம்மா உனக்கு உடனே அங்க 25 ரூபாய்க்கு போயிருவான் பையன். எனக்கு 1 2 3 4 படியில இருந்து கால் வைக்கணும். ஆமா. 1ல இருந்து 5ஆவது படியில கால வைக்காரு. தாளக்கார அண்ணாவி கால வைக்கானே அக்கீழ விழுந்தாம்ல. வியாபாரம் விக்கலாக்க. ஆமா. அதாவது உலகம்மாளை தரிசிக்காதபடி அவளை வணங்காதபடி அவங்க வியாபாரம் செய்ததே கிடையாது. வியாபாரம் பண்ணனதே கிடையாது. ஆமா.
ஆமா வர தங்குவாங்க இல்லையா? ஆமா அங்க தங்குவாங்க. உலகம்மா வாசல்ல தங்கி அடிக்கடி வியாபாரத்துக்கு போய் வந்து பழக்கம் ஆயிட்டு நல்ல நல்ல பழக்க வழக்கம். ஆமா அண்ணன் தம்பி மாமா மச்சினம்னு பழகிட்டாங்க. எல்லாருக்கும் மஞ்சள் வாங்கினா நம்ம கஸ்தூரி ரங்கபுரத்துல இருந்து கஸ்தூரி ரங்கபுரத்துல இருந்து ஐயா ஐயப்ப ரெட்டியார் இடத்துல தான் மஞ்சள் வாங்கணும். வாங்கி குளிச்சு மஞ்சள் போட்டு குளிச்சு அதுக்கு மவுசே வேற. ஐயேங்க அப்பா அக்காமாரு பூரம் சொல்லுதாங்க. ஆமா ஆமா அப்படி இரண்டு ஊர்களுக்கும் ஆமா அதாவது ரொம்ப பேச்சுவார்த்தைகள் ஆமா சொந்த பந்த மாதிரி பழகிக்கிட்டாங்க ஐயப்ப ரெட்டியார் அவர்கள். ஆமா ஏகப்பட்ட பழக்க வழக்கங்கள் வந்துட்டு. ஆமா சரி அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து ஐயங்க ரெட்டியார் அழகுடனே ஆண்டுவார். அதாவது ஐயப்ப ரெட்டியார் அவர்களுக்கு ஐயப்ப ரெட்டியார் அவர்களுக்கு அதாவது ஒரு மகள் இருக்கிறான். ஒத்தைக்கு ஒரு மகா இருக்கிறா. ஆமா ஆமா 16 வயதில் பருவமடைந்து கஸ்தூரி ரங்கபுரத்திலே பார்க்க 15,000 கண்களோடு எந்த ஒரு குறையும் இன்றி குறையின்றி அழகாக இருக்கிறாள். அழகாக இருக்கிறார். அப்படி அழகாக இருக்கின்ற போது அப்படி இருக்கும்போது அழகாகவே அந்த ஓட்டப்பிடாரன் நன்னகரத்தில் ரெட்டியாருடைய குலமும் இருக்கின்றது. அங்கேயும் ரெட்டியார் குலம் இருக்கிறது. ஐயா ஐயா என் மகன் நல்லா படிச்சிருக்கான், வேலை பார்க்கறான். நல்லா படித்திருக்கான், வேலையும் பார்க்கான். ஆமா இன்ஜினியரா இருக்கான் என் பிள்ளை. என் பிள்ளை இன்ஜினியரா இருக்கிறார்கள். ஆமா ஒரு பொண்ணு வேணுமே. ஒரு பிள்ளை வேணுமே. பொண்ணு நல்ல பொண்ணா வேணும்யா. நல்ல குடும்பத்துக்கு ஏத்த பெண்ணா இருக்கணும் ஐயா அப்படின்னு பழக்க வழக்கத்துல கேட்காங்க. பழக்க வழக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேசாங்க. அப்ப சொல்றாரு ஐயா ஐயப்ப ரெட்டியார் அவர்கள். ஐயப்ப ரெட்டியார் என்ன சொல்றார்கள்? அம்மா அம்மா எனக்கு மகா இருக்கா. எனக்கு ஒரு மகா இருக்கா. உங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். உங்களை பத்தியும் தெரியும், உங்க பிள்ளைய பத்தியும் தெரியும். உங்களுக்கு சம்மதமானா? உங்களுக்கு சம்மதமானா என் பிள்ளைய வந்து நீங்க பாருங்க. என் பிள்ளைய பாருங்க, வந்து முடிச்சிருந்தா கல்யாணத்தை முடிச்சிருவான். பொருத்தம் என்பது இருக்குமானா கல்யாணத்தை முடிச்சிருவோம் என்று சொல்லக்கூடிய போது அந்த ஓட்டப்பிடாரன் நகரிலே ஐயப்ப ரெட்டியாருடைய அருமை மகளை அருமை மகளான பெண் பேச வேணும் என்று ஓட்டப்பிடாரம் ஊரில் இருந்து கஸ்தூரி ரங்கபுரம் கனகம்முடன் வந்தல்லவோ ஐயப்ப ரெட்டியார் பெற்றெடுத்து அழகுடைய மகளல்லவோ பெண்ணாரவும் தான் பிடித்து பெண்ணதவும் தான் பிடித்து பெருமையுடன் யார் உரைப்பார். பெண்ணுன்னா அப்படி ஒரு பெண்ணு. அழகுனா அப்பேற்பட்ட அழகு, பெண்ணு குணம் அப்பேற்பட்ட குணம். ஆமா ஆமா அம்மா தாயி ஐயப்ப ரெட்டியாரை பார்த்து உங்கள் மகள் ரொம்ப அழகு, அந்தஸ்து, வர்ணிக்க முடியாத ஒரு அழகு, ஒரு குறை கிடையாது, பேச்சு அருமை. ஆமா கல்யாணத்தை முடிச்சிருவோம்னு சொல்லி ஆமா கஸ்தூரி ரங்கபுரத்தில் இருந்த ஐயப்ப ரெட்டியாருடைய அருமை மகளை அருமை மகளை ஓட்டப்பிடார நகரத்திலே பெண் பேசி முடித்து பேசி முடித்து ஐயப்ப ரெட்டியார் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? என் புள்ள வந்து ரொம்ப அன்பு பாசமா வளர்ந்த புள்ள, அன்பு பாசத்துல சிறந்தவா. அதுக்கு என்ன நான் பாத்துக்கிடுவேன், பெத்த பிள்ளையா பாத்துக்கிடுவேன், பெத்த பிள்ளைக்கு உத்த பிள்ளையா நான் பாத்துக்கிடுவேன். என்கிட்ட ஒப்படைங்க, ஒப்படைங்க. ஆமா சோறு கறி அவளுக்கு பொங்க ஆக்கி படிக்க தெரியாது. ஏன்டா படிச்ச பிள்ளை. ஆமா அத நான் ஒண்ணும் கவலைப்பட மாட்டேன். அது எல்லாரும் சொல்லுதானே. நான்
நான் பாத்துக்கிடுவேன்னு இப்ப நீ பாக்கல உன் மர்மவுல ஐயோ ஐயோ மோனானது வெளியே பத்திட்டியே அடக்கடவுளே இல்லப்பா சார் எல்லாருடைய பெண்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அதுதானே ஏமா ஒரு 100 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் 1000 பொய் சொல்லணும் இருக்கா அது இப்போ அப்ப அப்படி கிடையாது ரொம்ப பொய் சொல்ல மாட்டாங்க நீதி வாய்ந்தவங்க ஆமா இப்ப நம்ம எல்லாம் சொல்லுத பொய் கணக்கே இல்ல பெண்ணை கட்டுறதுக்கு ஆமா எனக்கு தொழிலே இல்ல அங்க போறோம்னு சொல்லிட்டு அட பாவி இருக்கட்டும் அதனால இவர் இருவேர்களுக்குமே பேசி முடித்து கல்யாணம் என்று கடலேறி வாக்கு வைத்து கலியான என்று சொல்லி கடல் ஏறி வாக்கு வைத்து என்று சொல்லி கடல் ஏறி வாக்கு வைத்து மாங்கலிய என்று சொல்லி மலை ஏறி வாக்கு வைத்து மாங்கலியம் என்று சொல்லி மலை ஏறி வாக்கு வைத்து ஓட்டப்படாரம் முறாரிலே ஓட்டப்படாரம் முறாரிலே மகள் ஐயப்பரண்டியா மாங்கலிய பொருத்தம் உண்டு முதல்ல மனசு பொருத்தணும் ஆமா பொருத்தம் வேணுமல்ல ஆமா மனசு இருக்கணுமல்ல ஐயப்பரெட்டியாருடைய அருமை மகளை ஓட்டப்பிடார நகரத்தில் பெண் பேசி முடித்து ஓட்டப்பிடார நகரத்திலே பேசி முடித்து அவளுக்கு ஏன் அப்பா திரு கல்யாணங்கள் நடத்தி பேரோடும் புகழோடும் ஆமா அவருக்கு சீதனங்கள் எல்லாம் கொடுத்து சீதனங்கள் கொடுத்து சீதனம் கொடுக்கணும்ல ஆமா அக்காலத்துல அப்படித்தானே கொடுப்பாங்க பட்டி நிறைந்த பால் பசுவு பால் பசுவு வெங்கலத்தால் கொடுப்பாங்க வெள்ளியால கொடுப்பாங்க தங்கத்தால கொடுப்பாங்க வேலி நிறைந்த வெள்ளாடு சரி தங்கத்தால தவளப்பானை வெள்ளியால குத்து விளக்கு வெள்ளியால குத்து விளக்கு சரி தங்கத்தால தவளப்பானை எப்படி கொடுக்க முடியும் அக்காலத்துல பண்ணைமார்கள் கொடுத்திருக்காங்க ஆமா அவங்க கொடுக்க கேட்க வச்சு ஏன்னா அம்மா வரணும் பாரு தாய் வரணும் இல்ல எங்க ஆத்தா வரணும் இல்லையா ஆமா அதனால கொண்டு வரேன் சரி அதனால் திருக்கல்யாணம் அடைத்து அந்த அழகான ஓட்டப்பிடார நகரத்திலே சந்தோஷமாக கணவன் மனைவியாகவே ஆண்டு வருகிறார்கள் இன்புற்று வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரக்கூடிய போது வாழ்ந்து வருகிற போது ஆண்டு வரும் நாளையிலே ஐயப்பரெட்டியார் மகள் அல்லவோ ஓட்டப்பிடாரம் ஊரிலே ஆமா அந்த அம்பாருக்காலே உலகம்மா உலகம்மா எங்க ஆத்தாள சாட்சி வச்சுதான் பெண்ணை கொடுத்திருக்காரு அவளை சாட்சி வச்சுதான் பெண்ணை கொடுத்திருக்காரு ராதாபுரம் எங்க இருக்கு கஸ்தூரி ரங்கபுரம் பக்கத்துல இருக்குல்ல ஆமா அங்க எங்க இருக்கு ஓட்டப்பிடாரம் அப்ப கோயில்பட்டி பக்கம் ஆமா அவ்வளவு தூரத்துல கொண்டு கொடுத்திருக்க இருக்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் தான் நீதான் அம்மா தஞ்சம் நீதாம்மா மின்னுக்கு நிக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காரு சாட்சி வச்சு கொடுத்திருக்காரு அவளும் ரொம்ப பக்தி உள்ளவள் ஐயப்பரெட்டியார் அருமை மகள் காலையிலையும் மாலையிலையும் அந்த உலகம் மாலை தரிசிக்காத நேரமே கிடையாதவா வணங்காத நாள் கிடையவே கிடையாது ஆமா அப்படி பக்தியோடு வணங்கி வருகின்ற போது ஆமா தகப்பன் வீட்டுல காலையில 7 மணி 8 மணிக்கு தானே எந்திப்பா 8:30க்கு தானே எந்திப்பா அப்படி மாமியா வீட்டுல அப்படி எந்திக்க முடியாதுல்ல எந்திக்க முடியாது அல்லவா 1 மாசம் பார்த்தா 2 மாசம் பார்த்தா ஆமா 3வது மாசத்துல 3வது மாசத்துல காலையில எந்திக்க மாட்டாக்கா வீட்டுக்காரி காலையில ஒரு வேலை செய்ய மாட்டாக்கா பெண்ணா பிறந்தவா 5 மணிக்கு எந்திக்க வேண்டாமா என்னடா உன் பொண்டாட்டி தூக்கல தொழிக்கல ஆமா அப்படின்னு கொடுமைப்படுத்துறாங்க கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காரணத்தில் பாருங்க ஆமா அதாவது நாட்கள் கடந்து குழந்தை இருக்கணும் குழந்தையும் கிடையாது குழந்தை என்பதும் கிடையாது குழந்தையும் கிடையாது மாமனார் மாமியா இடைஞ்சல் தாங்க முடியவில்லை இடைஞ்சல் பொறுக்கவே முடியவில்லை இடைஞ்சலும் தாங்காமல் உள்ள மகள் அல்லவோ மாமியா கொடுமையரே மனம் பொறுக்க முடியாமல் குழந்தையில்லாகாரடே குழந்தையில்லாகாரடே உடமுடைய மங்கையவர்
ஒண்ணு குழந்தை இருக்கணும், குழந்தை இல்ல. குழந்தை கிடையாது. ஆமா ஆமா. ஐயப்ப ரெட்டியாருடைய மகளுக்கு இடைஞ்சல் தாங்க முடியல. ரொம்ப இடைஞ்சல் தாங்க முடியல. கொடுமைனா அப்படி ஒரு கொடுமை. ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. காலையில எந்திரிச்சு காப்பி குடிக்க முடியல, சாப்பிட முடியல. ஒரே மாமியா இடைஞ்ச. மாமனார் ஒரு பக்கம், மாமியா ஒரு பக்கம். சரி, இவங்க ரெண்டு பேரும் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கணவனுடைய ஆதரிப்பு இருக்கா? அது கிடையாது. கணவர் ஆதரிப்பும் கிடையாது, யார்கிட்ட பார்ப்பதும் கிடையாது, என்னன்னு கேட்பதும் கிடையாது. தாய் தகப்பனுடைய பேச்சைத்தான் கேட்கிறாரே தவிர கேட்கிறாரே தவிர அந்த ஐயப்ப ரெட்டியார் அருமை மகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நம்ம ஊரு எங்க இருக்கு, எந்த திசையில இருக்கு, எனக்கு இங்க யாருமே தெரியாத, யாருமே இந்த ஊர்ல பழக்கம் கிடையாது. நமக்கு இடைஞ்சலும் தாங்க முடியலையே. ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறது. கஸ்தூரி ரங்கபுரம் தனியாக நமக்கு செல்லவும் முடியாது, ஒத்தேர செல்ல முடியாது. என்ன செய்வது? என்ன செய்வது? நாளுக்கு நாளுக்கு இடைஞ்சல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் இடைஞ்சல் தாங்க முடியவில்லை. தாங்க முடியலையே, தாங்க முடியலையே என்று கொடுமை தாங்க முடியாமல் ஐயப்ப ரெட்டியாருடைய அருமை மகள் அருமை மகள் ஐயா உலகம் மாறாயிடம் மாறிலே மாறாளே எந்தாய் ஊரையல்ல இடம் மாறிலே ஓட்டப்படாரம் ஊராரிலே தாயான வாழ்களில் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, நான் சாமியை கொண்டு வந்துக்கிடுதேன். அதான் அவசரமா கொண்டு வரேன். அந்த ஓட்டப்பிடாரமான நகரிலே வந்து ஓட்டப்பிடாரம் நன்னகரத்தே வந்து என் தாயே உலகம்மா உலகம்மா அம்பா தாயே இடைஞ்சல் தாங்க முடியவில்லை, இன்னல் தாங்க முடியவில்லை, எனக்கு தாங்கவே முடியவில்லை. எனக்கு கொடுமையா இருக்கம்மா. எனக்கு சாட்சி யாரு இருக்கா? என் தாயே. தாயே தனியாக போறதற்கும் பாதை தெரியலையே. எந்த திசையை நோக்கி போகணும்னு தெரியாது. தெரியலையம்மா. நம்ம ஊரு எங்கன இருக்குன்னே தெரியாது. என் நிலைமையை பாரு ஏ உலகம்மா. உலகம்மா நான் என்ன செய்வேன்? என் தகப்பன் வீட்டுக்கு நான் போறேம்மா. நான் பிறந்த இடம் போகணும்மா. என் தாயே உலகம்மா, நீ என்னோடு வரணும் தாயி. நீ என்னோடு துணைக்கிளி வரணும் தாயே. என்னோடு வரவு வேணும். என் முகம் பாரு அம்மா. கஸ்தூரி ரங்கபுரம் கண்மணியால் போக வேண்டும். ஒத்தையில போறேன் அம்மா, வழியது தெரியலையே. என்ன செய்வை அருகைவே, என்ன செய்வை அருகைவே. எந்தாய் உலகமாளே வாசல் நடை தட்டுகிறது. ஆலயத்துக்கு வாராயே உலகம்மா. நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகணும் தாயி. நான் என் பிறந்த இடத்துக்கு போகணும் தாயே. இந்த ஓட்டப்பிடாரத்தை தவிர, இந்த தெருவை தவிர எனக்கு பாரு தெரியலையம்மா. எனக்கு திசையே தெரியாத தாயே. நீயே துணை, நீனே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தா வாசலை விட்டு கடந்து படிய கடறுதா கடந்து வருகிறார். வரும்பொழுது உலகம்மா ஆகா நம்மள சாட்சி வச்சு போறாளே, உலகம்மால நம்மள சாட்சின்னு போறாளே என்ற ஐயப்ப ரெட்டியாருடைய அழகு மகளுக்கு முன்னராக முன்பதாக அந்த வரக்கூடிய பாறையிலே வரக்கூடிய பாதையாகவே வயதான பாட்டி போல பாட்டி போல பாட்டி போல உலகமாளே உலகமாளே பாட்டி மாறி எதுக்க வாரா, எதுக்க நிக்க. ஆமா ஆமா, பாவப்பட்ட ஆட்சி மாறி, பாவப்பட்ட வயதான பாட்டி மாறி. அவ உலகம்மான்னு தெரியாது இவளுக்கு. அந்த அம்மாவுக்கு தெரியாது. தெரியாது இல்லையா? ஆமா. தாயி தாயி எங்க போற? யாத்தா எங்கம்மா இந்த நேரத்துல போற? எங்க தாய் போற? என்ன இப்படி மோமலாம் வாடி இருக்கு? அம்மா
குடும்பத்துல இன்னலும் இடைஞ்சல் தாங்க முடியல. ஆச்சி நான் சாப்பிட முடியல, காப்பி குடிக்க முடியல, இருக்க முடியல. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஆமா, கொலை பட்டினியா இருக்கும் பாட்டி. எங்க அப்பா ஊரு ராதாபுரம் பக்கம், எனக்கு கஸ்தூரி ரெங்கபுரம். ராதாபுரம் பக்கம் கஸ்தூரி ரெங்கபுரம். நான் போகணுமா? அங்க போறேன் தாயி. அங்க போறதுக்கு தான் வந்திருக்கேன். அங்க போறதுக்கு தான் புறப்பட்டு கடந்து வாரேன். அப்படியா? ஆமா. சரி, கொஞ்சம் பேன் பாரு. கொஞ்சம் பேன் பாரு. ஏப்பா பேத்தி, பேன் பார்த்தால நேரம் ஆயிட்டு. நேரம் ஆகிட்டுல. அம்மா, இன்னைக்கு நேரம் ஆயிட்டு. இன்னைக்கு ஆயிட்டு, கருக்கல் ஆயிட்டு. இன்னும் நீ போக வேண்டாம். போக வேண்டாம் தாயி. ஊருக்கு போ, வீட்டுக்கு போயிரு. நீ வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு தங்கு. நாளைக்கு காலையில இதே இடத்துக்கு நீ வா. நான் எதிர்பார்த்து நிப்பேன். நான் எதிர்பார்த்து உன்னை கூட்டிட்டு போ. நான் உன்னை கூட்டு போற, கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். நான் அங்கதான் வாரேன், உன்னை கூட்டிட்டு போயிருவேன். நான் உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி தான். பாட்டி, நீ இங்க வருவியா? நீ ஒன்னா வருவியா பாட்டி? நான் வீட்டுக்கு போனா மாமியா யாசுவாளை இன்னும் எங்க போடன்னு. பாட்டி, உனக்கு வயசு ஆயிட்ட. வயசு காலத்துல எதுவும் பொய் சொல்லுதியா? நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துருவியா? வந்துருவேன். உன்னை நான் நம்பணும். உன்னை நம்பிதான் வீட்டை விட்டு கடந்து வருவேன். வருவ நீ வா வா என்று அப்படி வீட்டுக்கு சென்று மாமியா இடைஞ்சல் அடிக்க தாங்க முடியல. இடைஞ்சல் பண்ணுதா. இரவில் படுத்திருந்த அதிகாலையில் எழுந்து அந்த நல்ல இடமறியில வாராளே அம்மையாவா. நல்ல இடமறியில அழகுடனே வாராளே. தாயான உலகமாலை எதிர்பார்த்து நிற்கிறாளே. தாயான உலகமாலை எதிர்பார்த்து நிற்கிறாளே. வாடி அம்மா என் மகளே, வாடி அம்மா என் மகளே, வாடி பாட்டி தாயும் மகளுமாக இருவேர்கள் ஒரு முகமாகவே வயசான பாட்டி போலே ஊரு விட்டு வாராளே உலகம் மாடு. உப்பிளி வெட்டி பாறையாக புரியமுத்தூர் பாறை கூடி மேல தட்ட பாறை விட்டு கீழே தட்ட பாறை விட்டு மரியம் போல மரிய வச்சு வேளையிலே ஆறாடி போட்டு வாரா வயசான பாட்டி போல புதுக்கோட்டை பாறையாக தெற்கு சிலுக்கம்பட்டி விட்டு வாககோளம் பாறையாக வாராளே அம்மையாவா வயசான பாட்டி போல. மேளத்தை கூப்பிடு. ஹலோ. வாககோளம் தான் கடந்து சிறுவைகுண்டம் பாறையாக ஆழ்வார் திருநகர் வெள்ளமாடம் பாரகோடி நாசரத்து பாறையாக தையலாபுரம் விட்டு ஆனந்தபுரம் பாறையாக பன்னம்பாறை விளக்க விட்டு சாத்தாங்குள பாரகோடி குருக்குளம் பாறையாக தான் கடந்து மன்னார் ஊர விளக்காடு மன்னார் ஊர விளக்க விட்டு ஆறு குளம விட்டு புதுக்குளம் பாறையாக வாராளே அம்மையவா ஐயப்ப ரெட்டியார் மகளோடு தாயான ஈஸ்வரியாள் புதுக்குளத்தை காண் கடந்து குளம் வரும் பொழுது கஸ்தூரி மஞ்சவாட அம்மாளுக்கு
நடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கல் உருவன் பூதநாயகன் நாள் வேதம் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே உடையாளும் தன் நடுவிருக்க உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கவர்களை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடிய வண்ணம் வந்தே பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பதனில் தவளமே புருவம் தவளமே புரிநூல் தவளமே புருவலாடரவம் தோளுமே கலையும் துகிலுமே ஒருபால் துடுகிட இடமரும் பொருத்தி அவளமே ஆகில் அநீதிகள் ஆதித்ய சிரமே சேலுங்கையரும் துளைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குக்குமம் போலும் கொடியணிமார்களங்க புள்ளியர் போற்றி செப்ப மாலும் அயன் அறியான் இருந்து மந்தியன் மனத்தகத்தே பாலம் முதமுகத்திருந்தானுக்கே வல்லாண்டு போதுமே எண்ணில் ஆகமம் இயம்பிய இரவர்தாம் உண்மையாவது பூசனையர் உரைத்தருள அன்னலாரமை அரிச்சிலை புரிந்து ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவர் கொழுந்து வான்மிகில் வளாது பெய்யமை சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்ய உறைவிலாது உயிர்கள் வாழ்க
அவங்க படிச்சு